வன்னியர்களுக்கு 20% உள் இட ஒதுக்கீடு வழங்க கோரி தர்மபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மனு அளித்தனர். தருமபுரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த பாமகவினர் பெரியார் சிலை முதல் ஊர்வலமாக வந்து தருமபுரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் பசுமை தாயகம் மாது, தருமபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில், முன்னாள் தருமபுரி சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரிமோகன், பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சரவணன், மதியழகன் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எந்த ஜாதிக்கும் விரோதம் இல்லை, எந்த ஜாதியும் எதிரியும் இல்லை, யாருடைய இடஒதுக்கீட்டும் நாங்கள் கேட்கவில்லை. எங்கள் உரிமையை கேட்கின்றோம், எங்கள் உரிமையை கேட்கின்றோம். 20 கீட்டை உடனே வழங்கு, 20 கீட்டை உடனே வழங்கு, உடனே வழங்கு, உடனே வழங்கு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மருத்துவர் ஐயா ஆணைப்படி, மருத்துவர் ஐயா ஆணைப்படி, 20% இடஒதுக்கீடு, 20% இடஒதுக்கீடு. கேட்டு நடக்கும் ஆர்ப்பாட்டம், தமிழக அரசே எடப்பாடி அரசே, தமிழக அரசே எடப்பாடி அரசே, ஆணை என்ற பெயரிலே, ஏமாற்றாதே, அந்நிய மக்களை ஏமாற்றாதே, அந்நிய மக்களை ஏமாற்றாதே. 20% இடஒதுக்கீடு, 20% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுக்க வேண்டும், எங்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை வெடிக்கும் போராட்டம், இல்லை என்றால் நாளை வெடிக்கும் போராட்டம். இன்று நடப்பதாக போர், நாளை நடக்கும் வன்முறை. வாழ்க வாழ்கவே, மருத்துவர் ஐயா வாழ்கவே, மருத்துவர் ஐயா ஆணை ஏற்று, ஊராட்சி ஒன்றிய
உரிமை நாங்கள் கேட்கின்றோம். நீண்ட கால கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. பன்னிரக்கு சரியாக